ஒரு வழியா பாகிஸ்தான் இவ்ளோ நாள் கழிச்சு அந்த கடைசி நாட்கள்ல என்ன நடந்துச்சு ஆபரேஷன் சிந்தூர் டயத்துலங்கிறத பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரே ஓப்பனா வந்து பேசி இந்தியா எவ்வளவு பெரிய ஒரு வின் எடுத்திருக்குங்கிறத பேசியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச டயத்துல இந்தியா ஒரு சைடு வந்து ஒரு பயங்கரமான பதிலடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் பாகிஸ்தான்ல வந்து செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏய் நீங்க எதுக்கிட்ட செலிப்ரேட் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அவங்க ஒரே ஒரு பதில் தான் சொன்னாங்க, நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அது என்ன மாதிரி ஒரு லாஜிக்னே தெரியல. அவங்க ஊர் மீடியா அண்ட் அவங்க ஊர் வந்து கவர்மெண்ட் இருந்துகிட்டு ஒரு ப்ரொபகண்டா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க தான் ஜெயிச்சோம் அவங்க ஊர் மக்களை ஏமாத்துறதுக்கு இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்மளோட பொலிட்டீஷியன்ஸ் போய் இல்லப்பா நீங்க ஜெயிக்கல பாத்துக்கோங்க, நாங்க பதிலடி கொடுத்தோம், அதுல உங்க ஊர்ல இவ்வளவு டேமேஜ் இருந்திருக்குன்னு சொன்னாலும் பாகிஸ்தானோட கவர்மெண்ட் இருந்துகிட்டு இல்ல நாங்க தான் ஜெயிச்சோம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய ஒரு சரண்டர் நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்கன்னு அந்த நாட்டோட சொந்த டெபுட்டி பிரைம் மினிஸ்டரே வந்து இப்போ பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எந்த அளவுக்கு ஆபரேஷன் சிந்தூரோட அடி அவங்களுக்கு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து சைனா கிட்ட இருந்து 40 ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அவங்களோட ஏர்கிராஃப்ட்லாம் பத்தலன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் என்ன மேட்டர் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்ல போறேன். இதெல்லாம் போக ஒரு விஷயம் இருக்குது. அவங்க ஊர்ல ஆர்மிக்கும் கவர்மெண்ட்டுக்குமே நடுவில் இப்போ ஒரு பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிருக்குது. அதுவும் என்னன்னு சொல்றேன். ஸோ 3 முக்கியமான விஷயங்கள். இப்போ சைனா கூட என்ன டீல் போட்டிருக்காங்க, அவங்களோட கவர்மெண்ட்டுக்கும் ராணுவத்துக்குமே என்ன பிரச்சனை, அண்ட் இந்த பிரச்சனைக்கு நடுவில் பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வந்து ராணுவம் எவ்வளவு பெரிய காமெடியை பாகிஸ்தான்ல பண்ணியிருக்காங்கிறத ஓப்பனா வந்து சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு பெரிய சரண்டர்ங்கிறத யோசிச்சு பாருங்க. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேவா? உண்மையிலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச அந்த டேஸ் என்ன நடந்துச்சு, ரெண்டு சைடுமே வந்து நம்ம கரெக்டா ஜெயிச்சிட்டோம்னு சொல்றப்போ பாகிஸ்தான் எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லியிருக்காங்கன்னு இப்போ தெரிய வர ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொன்றா உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் இந்த மாதிரி வேர்ல்டுல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயமும் இன்க்ளூடிங் திஸ், ஓகேவா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு, இதை மிஸ் பண்ணிடுறாங்க. பட் அதை கூட நம்மளுக்கு ரெலவெண்டா இருக்குன்னா 10 நிமிஷத்துல என்னால உங்ககிட்ட சிம்பிளா வந்து சொல்ல முடியும். நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்குது, எங்க இதை சொல்லியிருக்காங்க, யார் இவர் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் ரெண்டுமே ஒரே ஆள் தான். ரெண்டு முக்கியமான போர்ட்ஃபோலியோவை ஹோல்டு பண்றாரு. அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஷக்தார் அப்படிங்கிறவர். இவர் வந்து நம்ம ஆபரேஷன் சிந்தூர் டயத்துல 2-3 டைம் இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் பேசுறப்போ இவரோட பேரும் சொல்லியிருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஓகே, டெபுட்டி பிரைம் மினிஸ்டர்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளவு முக்கியமான ஒரு பதவின்னு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஷோ அட்டென்ட் பண்ணியிருக்காரு ரீசெண்டா பாகிஸ்தானுக்குள்ள. அவங்க ஊர்ல வந்து ஜியோ டிவி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஊர்ல இருக்கிற சன் டிவி மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் அந்த டிவி தான் பார்ப்பாங்க, அதிகமா பார்ப்பாங்க. இந்த ஜியோ டிவில அவர் உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு ஷோ அட்டென்ட் பண்றாரு. ஏக் தின் ஜியோ கே சாத் அப்படிங்கிற ஒரு ஷோ. இந்த ஷோ எனக்கு புரிஞ்சுகிட்ட ஹிந்தி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஜியோவோட அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஷோ. ஒரு பாட்காஸ்ட் டைப்ல ரொம்ப நாள் ஃபுல்லா ஒரு மாதிரி ரொம்ப டீடைலா பேசுவாங்கல்ல. அதுல பேசுறப்ப ஜெனரலாவே இந்த பாட்காஸ்ட் அப்ப பாத்தீங்கன்னா கெஸ்ட் வந்து நிறைய ஓபன் அப் ஆவாங்க. அவ்வளவு கான்ஷியஸா இதை மட்டும் தான் பேசணும், இது பேசக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டாங்க. நிறைய ஃப்ரீ ஃப்ளோல சம்டைம்ஸ் உளரவும் செய்வாங்க. அப்படி ஒரு இதை உளறி இருக்காருன்னு நம்ம ஈஸியா புரியும். ஏன்னா இது ரொம்ப நாளாக கட்டி காத்த ரகசியமா இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட கேட்கப்படுது இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச டயத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறப்போ எப்படி இதெல்லாம் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப, ஏன்னா ரெண்டு கண்ட்ரியும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருக்காங்க. இந்தியா வந்து அடிச்சதுக்கு அவங்களோட ராணுவ இடங்களை அடிச்சு, அவங்களோட தீவிரவாத இடத்தை அடிச்சதுக்கு அவங்களோட ராணுவம் பதில் கிடைக்குது. நம்ம அடிச்சோன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா பதில் கிடைக்கிறோம். இது கண்டினியூஸா ஒரு நாள் ராத்திரியும் நம்ம பேசிட்டு இருந்தோம். கரெக்டா? அப்போ எப்படி இது முடிவுக்கு வந்துச்சுன்னு கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்றாரு. இந்தியா வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 ஏர்பேசஸ் வந்து பயங்கரமான தாக்குதலுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஒரு ஏர்பேஸோட பேரு நூர் கான், இன்னொரு ஏர்பேஸோட பேரு ரஃபீகி அப்படின்னு வந்து அவர் ஓப்பனா சொல்றாரு. அந்த தாக்குதல் வந்து சாதாரண தாக்குதல் கிடையாது, ரொம்ப ஹை இம்பார்ட்டன்ஸான தாக்குதல். பிகாஸ் இந்த நூர் கான்ங்கிற ஏர்பேஸ் தான் வந்து பாகிஸ்தானோட நியூக்ளியர் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டக்கூடிய ஒரு இடம்னு நம்ம இன்னைக்கு பேசிக்கிறோம். இதே மாதிரி ஒரு இடம் ஈரான்ல இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அதை அடிக்கிறதுக்கு உலகத்தோட இன்னொரு மூலையில இருந்துகிட்டு ரொம்ப அட்வான்ஸ்டான ஏர்கிராஃப்டான இந்த F3 எல்லாத்தையுமே F2 எல்லாத்தையுமே வந்து அமெரிக்க ராணுவம் வந்து எப்படினாலாமோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஈரானை சுத்து போட்டுட்டு இருக்காங்க. நேத்திக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஹை ப்ரொஃபைலான ஒரு இடம். அங்க வந்து அது ஃபோர்டோன்னு நினைக்கிறேன் அந்த மலை பேரு. இங்க அதே மாதிரி வந்து நூர் கான்ங்கிற ஒரு மலைக்கு நடுவுல, கிரானைட் மலைக்கு நடுவுல உள்ள புகுந்து அடியில வந்து அவங்க ஒரு இதை வச்சிருக்காங்க. ஓகேவா? நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. இந்தியா வந்து அந்த இடத்த அடிச்சிருக்கோம், அந்த இடத்த ஷார்ப்பா அடிச்சிருக்கோம். அது போக ரஃபீகிங்கிற இடம். இந்தியால வந்து அவங்க எந்த ஒரு சேட்டையை பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு அவங்க டேக் ஆஃப் ஆகக்கூடிய இடம் தான் வந்து இந்த 2 முக்கியமான ஏர்பேசஸ். 2 ஏர்பேஸையுமே இந்தியா வந்து ஸ்ட்ராங்கா அடிச்சதோட எதிரொலி தான் 45 நிமிஷத்துல யோசிச்சு பாருங்க 45
45 மினிட்ஸ்ல பாகிஸ்தான் வந்து அவுட்ரீச் பண்ணிருக்காங்க 2 கண்ட்ரீஸ்க்கு. இதை எப்படியாவது நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தாங்க முடியல அடிய. அந்த 2 கண்ட்ரீஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு யுஎஸ், ட்ரம்ப் வந்து நான் பஞ்சாயத்து பண்றேன்னு அப்போ வந்திருக்காரு. இன்னொன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட பிரின்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க. அவரு வந்து இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவங்க கிட்ட வந்து பேசியிருக்காங்க. பேசி இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து சீஸ் ஃபயர் கேட்கறாங்க, நிறுத்தி வைக்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஓகே கால் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தானோட தளபதி வந்து இந்தியாவோட தளபதி கிட்ட கால்ல வந்து பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா பாகிஸ்தான் வந்து போதும் நிறுத்திக்கலாம் அப்படிங்கறத வந்து அவங்க நம்ம கிட்ட கேட்டிருக்காங்கங்கறத சொல்லியிருக்கிறது யாரு? பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர். இது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லா அவங்க ஒரு பெரிய ப்ரொபகண்டா ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நாங்க தான் பயங்கரமா ஜெயிச்சிட்டோம். இப்போ அவங்களோட வாயில இருந்தே இல்ல இந்தியா பயங்கரமான ஒரு தாக்குதல் கொடுத்தாங்க, 45 நிமிஷத்துல நாங்க நிறுத்தி வைக்க கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்களோட வாய் மூலியமாவே வந்திருக்குது. அண்ட் நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், இதை ஏன் பாகிஸ்தானோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டரே பாகிஸ்தானோட ராணுவத்தை பத்தி சொல்ல போறாரு? அதான் ரெண்டு ஒண்ணு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கிடையாது. இந்தியால அது ஒண்ணு, மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸிஸ்ல அது ஒண்ணு. ஆனா பாகிஸ்தான்ல ராணுவம்ங்கிறது ஒரு பேரலல் கவர்மெண்ட். ஓகேவா? அவங்கள மீறி அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டரே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி யாராவது பண்ணணும்னு நினைச்சாங்களா அவங்களுக்கு ஜெயில போட்டுருவாங்க, இல்ல பதவியில இருந்து தூக்கிடுவாங்க. பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைச்சது இந்தியாவுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான்ல மோர் தென் 30 இயர்ஸ்க்கு வந்து ராணுவம் தான் ஆட்சியே செஞ்சிருக்குது. அங்க ஆர்மி தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் மக்கள் ஓட்டு போட்டு வரக்கூடிய கவர்மெண்ட்லாம். இம்ரான் கான் அப்படிதான் அவங்க கொண்டு வந்தாங்க. இம்ரான் கான் வந்து அவங்களே எடுத்து கேள்வி கேட்கறாருன்னு தூக்கி ஜெயில போட்டாச்சு. சோ என்ன பண்ணாலும் அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களை காலி பண்ணி விட்டுருவாங்க. அங்க வந்து பாகிஸ்தான் ராணுவம் தான் பேசிக்கா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. சோ அங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் ராணுவத்துக்குமே ஆகாது. நம்ம தானே கஷ்டப்பட்டு எலெக்ட் ஆகி மக்களோட பேரெல்லாம் வாங்கிட்டு வந்து உட்கார்றோம். ஆனா இங்க ராணுவம் கண்ட்ரோல் பண்ணிருக்குங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் வந்து எப்பவுமே ராணுவத்துக்கும் இந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கும் இருந்துட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது. பாகிஸ்தான் வந்து இப்போ ரீசெண்டா ட்ரம்ப் வந்து பேசணும் பாகிஸ்தான் கூட நினைக்கிறப்போ பிரைம் மினிஸ்டர் தானே கூப்பிட்டு பேசணும். இப்போ இந்தியாவோட ஒருத்தங்க பேசணும்னா யார்கிட்ட பேசுவாங்க? இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிட்ட பேசுவாங்க. ஆனா பாகிஸ்தான் கிட்ட பேசணுங்கிறதுக்கு அந்த முனிர் பாகிஸ்தானோட தளபதி அவரை கூப்பிட்டு வந்து ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. அது ஒயிட் ஹவுஸ்ல. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர்கிட்டயோ பிரசிடென்ட் கிட்டயோ கிடையாது. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஃப் முனிரா அவரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருப்பீங்க, பாகிஸ்தான்ல ராணுவம் தான் எல்லாமே. அவங்க தனியா கம்பெனி எல்லாம் நடத்துறாங்க. இது வந்து நிறைய பேருக்கு கேட்கறது கிரேசியா இருக்கும். நம்ம ஊர்ல இந்த அம்பானி அதானி எல்லாம் இருக்காங்கல்ல, அங்க அந்த மாதிரி பாகிஸ்தான் ராணுவமே அவங்க தான். சோ அங்க ராணுவமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேக்டரிஸ் வச்சிருக்காங்க, ஃபார் ப்ராஃபிட் கம்பெனிஸ், டிராவல் ஏஜென்சி நடத்துவாங்க. அவங்க எல்லாமே அவங்க ராணுவமே பண்ணிட்டு இருக்குது. அதுல வர்ற ப்ராஃபிட்டை வந்து அவங்க அசோசியேஷன் அதுன்னு சொல்லி, ஆனா ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆறவங்களே அதுக்கு சிஇஓவா வச்சுக்கிட்டு ஒரு பேரலல் கவர்மெண்ட்டே பாகிஸ்தானுக்குள்ள ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே இன்னொரு ஒரு சைன் ஆஃப் பிரேக்கிங் ரப்சர்ஸ் வித்தின் பாகிஸ்தான். அங்க இருக்கிற அமைதிக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் ராணுவத்துக்குமே வந்து நடுவுல அந்த அமைதிக்கு எதிராக பிரச்சனை வர ஆரம்பிச்சிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பப்ளிக்கான ஒரு சைன். யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தானோட ராணுவ தளபதி வந்து அமெரிக்காவுக்கு போய் பிரசிடென்ட்டை மீட் பண்றாரு. ஹோம் கிரவுண்ட்ல அவங்களோட வீட்டுல வந்து கவர்மெண்டே வந்து பாகிஸ்தான் ராணுவம் தோத்துருச்சுங்கிறத வந்து பப்ளிக்கா மீடியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இமிடியேட்டா தோணும், அப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக பயங்கரமா ரியாக்ஷன் வந்திருக்குமே மக்கள் கிட்டன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. நிறைய பேர் அதே மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இப்போ உங்க ராணுவ தளபதி அங்க போனப்போ பாகிஸ்தானிஸே அதுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. இவர் மோசமான ஆளு, இவங்க எல்லாம் டிக்டேட்டர்ஸ், இவங்க எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து தூக்கிடணும்னு அங்க இருக்கிற மக்களே சொல்றாங்க. நான் சொல்றது ப்ராப்பர் பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற பாகிஸ்தானிஸே இருப்பாங்களா, அவங்களுக்கே அவங்க ராணுவத்தை பிடிக்காது. அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டான்சஸ் வந்து உள்ளுக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க, அப்போஸ் பண்றவங்களும் இருக்காங்க. அண்ட் இதோட வெளிப்பாடு தான் இது எல்லாமே, இந்த எல்லா ரியாக்ஷன்ஸும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அடி இருக்குல்ல, அவங்க அதை எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் கொண்டு போயிடுச்சுனால அவங்க பெரிய டீலை இப்போ சைனாவோட சைன் பண்ணியிருக்காங்க. 40 ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்தியாவை வந்து எப்படியாவது கவுண்டர் பண்ணுங்கிற ஒரு நப்பா செயல 40 ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பர்ச்சேஸ். அவங்க கண்ட்ரியே வந்து எக்கனாமிக்கலா எவ்வளவு பின்னாடி போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஐஎம்எஃப் வந்து லோன் கொடுக்கலாமா வேணாமான்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா? அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கப்போ அவங்க ஒரு பெரிய காசை வாங்கி எப்படியாவது அவங்க ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்லாம் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க ஓனா உருவாக்கல, சைனா கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஆனா இந்தியா ஓனா உருவாக்கணும்னு இப்ப நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம யார்கிட்டயும் வாங்க போறது இல்லை. ஏன்னா வாங்குறவன் வந்து இப்போதைக்கு 4 கொடுத்துட்டு மறுபடியும் வேணா இன்னும் கொஞ்சம் காசு தான் அப்படின்னு கேட்டு இது பெரிய டீல், thousands of crores டீல். ஓகேவா? ஸோ இந்தியா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்டயும் வாங்கல. அண்ட் இது வச்சிருக்கிற கண்ட்ரீஸும் உலகத்தில் ரொம்ப கம்மி. ரஷ்யா, சைனா, அமெரிக்கா, நம்ம விரல் விட்டே நீடலாம். இந்தியா என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட்டை நம்மளே உருவாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ 2035ல இந்தியாவோட சொந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் இருக்கும். நம்ம அதை தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி. ஞாபகம் இருக்கா? இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணிக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், பல வருஷமா இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இனிமே மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். சஸ்பெண்ட் பண்ணி விட்டோம். நம்ம சஸ்பெண்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்தியாவோட ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணியை வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம நிறைய தண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஓகேவா? மனிதாபிமான அடிப்படையில் இப்போ அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்மளே யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இதை நம்ம யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணோம்னா அவங்க கிட்ட நம்ம சொல்லணும், இந்த மாதிரி இனிமே நாங்கள் இதெல்லாம் எடுத்து போகணும். ஆனால் நம்ம இப்போ தான் அந்த ட்ரீட்டிவே மதிக்கலையே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போகிற தண்ணி, நிறைய தண்ணியை வந்து நம்ம ஊருக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுறோம். நம்ம ஊருக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுறதுல ராஜஸ்தான் வரைக்கும் தண்ணி வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ராஜஸ்தான், இந்தியாவோட ஹார்ட், கரெக்டா கீழே மிட் அந்த
அந்த ஏரியா வரைக்கும் தண்ணியை நம்ம கொண்டு வரணும்னு பார்க்குறோம். நார்த் இந்தியாவோட சவுத்துன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடம் வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதோ கொண்டு வரணும்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம். இதோட வெளிப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டெசர்ட் ஸ்பேஸ். இந்த தண்ணியை வந்து நம்ம நாட்டிலே யூஸ் பண்ணுவோமே, நம்ம ஊரில் இருக்கிற அக்ரிகல்ச்சருக்கே கொண்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்னிக்கலாக அக்ரி பண்ண விஷயங்களை பிரேக் பண்ணல. ஆனால் நம்ம இதை பண்ணுறதுக்கே பாகிஸ்தான் கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கேட்காம நம்மளே வந்து பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த ட்ரீட்டியே எப்படின்னா ரெண்டு கண்ட்ரி கிட்ட எதா இருந்தாலும் மாற்றி சொல்லிக்கணும்னு. இப்போ நம்ம அதை மதிக்கலங்கிறதுனால நம்ம அவங்க கிட்ட சொல்லாம அந்த வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இந்த லாஸ்ட் 1 month. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், மதன் ஆபரேஷன் சிந்தூர்லாம் முடிஞ்சிருச்சு மதன், நான் ஏன் இதை என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அப்படிதான் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. யாருமே யாருக்கும் பெர்மனன்ட் ஃப்ரெண்டும் கிடையாது, யாருமே யாருக்கும் பெர்மனன்ட் எதிரியும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஈரான்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எங்களுக்கு ஒண்ணுனா பாகிஸ்தான் வந்து நிப்பாண்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குடா, இஸ்ரேலை காலி பண்ணிடுவான்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பாகிஸ்தானோட ராணுவ தளபதி என்ன பண்றாரு, ட்ரம்ப் கூட வந்து க்ளோஸ் டோர் மீட்டிங் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு வராரு. ஸோ இங்கெல்லாம் யாரையும் நம்ப முடியாது. நம்மளே நம்மளுக்கு செல்ஃப் ரிலையண்டா இருக்கிறது தான் ராணுவம் சம்பந்தமான விஷயத்துக்கு அல்டிமேட்டான சொல்யூஷன். அதை நோக்கி இந்தியா போறாங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் இஸ்ரேலும் ஈரானும் இவ்வளவு பெரிய போர்ல இறங்குவாங்கன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஆனா நடந்துட்டு இருக்கு பாருங்க. ரஷ்யா வந்து இன்னொரு கண்ட்ரிக்குள்ள போவாங்கன்னு சொன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது நினைப்பாங்களா? ஆனா நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல எது எப்போ மாறும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ பெட்டர் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் எஸ்பெஷலி. அதனால தான் இந்த வீடியோ. நீங்க இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேச நினைச்சீங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்தியா வந்து சொந்தமா ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் உருவாக்கணும்னு நினைக்கிறோம் தெரியுமா? அது வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவான சைனா இருக்குது. rather than again going and buying from some other country. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் குருன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a verified profile. நீங்க ஈஸியா வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். அங்க வந்து பேசுவோம். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. Cheers and G's.